குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு 5 மதிப்பெண் வினா என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5வது 5 மதிப்பெண் வினா, அதாவது growth of GDP and economic policies. growth of GDP and economic policies. GDPயின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார கொள்கைகள். GDPயின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார கொள்கைகள். Many economic policies have been framed by the government of India since independence for increasing rate of economic growth and economic development. அதாவதுப்பா பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிப்பதற்காக நம்மளுடைய அரசு சுதந்திரம் பெற்றதிலிருந்து பல்வேறு பொருளாதார கொள்கை என்ன செஞ்சுருக்கு, உருவாக்கியிருக்கு. அதில் மொத்தம் எத்தனை பாலிசி ரொம்ப முக்கியமானதுன்னா 3 பாலிசி. The important economic policies are agricultural policy, அடுத்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அடுத்து நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்த 3 பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்ரிகல்ச்சரல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் நியூ எக்கனாமிக் பாலிசி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பாலிசி. இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசியை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 3 ஹெட்டிங்கில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஒன்று வாட் இஸ் அக்ரிகல்ச்சரல் பாலிசி. வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் பாலிசி? பொருளாதார அதாவது வேளாண்மை கொள்கை என்றால் என்ன? வேளாண்மை கொள்கை என்றால் என்ன? Agricultural policy is the set of government decision and action relating to domestic agriculture and foreign agriculture product. Foreign agriculture productனா எது இன்க்ளூட் ஆகும்னா import. என்னப்பா? import. Agricultural policy is the set of government decisions and actions relating to domestic agriculture and imports of foreign அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட். அதாவது உள்நாட்டு வேளாண்மை மற்றும் வெளிநாட்டு வேளாண்மை இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவுகள் நடவடிக்கைகள் பற்றிய கருத்து தான் என்னது அக்ரிகல்ச்சர் பாலிசி. இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஹெட்டிங்கில் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். நீங்கள் ஹெட்டிங் பிரித்து எழுதும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாயிண்ட்ஸ் மெமரி வைக்கிறதுக்கு என்ன செய்யும், ஈஸியாக என்ன செய்யும் இருக்கும். அப்போ என்ன பார்த்துக்கோம், agriculture policy. The agricultural policy is the set of government decision and action relating to domestic agriculture and foreign agriculture. இந்த foreign agricultureல எது இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே அப்படின்னா இம்போர்ட்ஸ், இறக்குமதி பொருட்கள். சரியாப்பா? அடுத்து ஆர்ச்சிங் தீம்ஸ். அடுத்த கேட்டிங்க என்னது, வாட் ஆர் த ஆர்ச்சிங் தீம்ஸ்? இதோடைய கருப்பொருட்கள் என்ன? இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசியுடைய கருப்பொருட்கள் என்ன? அப்போ நீங்கள் என்ன ஹெட்டிங் போட்டுக்கலாம், ஆர்ச்சிங் தீம்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், ஹெட்டிங் போட்டுக்கலாம். சம் ஓவர் த ஆர்ச்சிங் தீம்ஸ் இன்க்ளூட் risk management and adjustment, economic stability, natural resources and environmental sustainability, research and development and market access for domestic commodities. அதாவது இதோடைய கருப்பொருட்கள் என்னன்னு சொன்னால் இடர் மேலாண்மை மற்றும் சரி செய்தல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்து பொருளாதார நிலைத்தன்மை, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. அடுத்து இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உள்நாட்டு பொருட்களுக்கான சந்தை அணுகல். இதான் எதோடைய ஆர்ச் தீம்ப்பா, அக்ரிகல்ச்சர் பாலிசியுடைய ஆர்ச் தீம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், வாட் ஆர் த அக்ரிகல்ச்சரல் பாலிசி. அதாவது என்னென்ன வேளாண் கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு, வாட் ஆர் த அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ். இது என்ன செஞ்சுக்கலாம், ஒரு சைடு ஹெட்டிங் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். சம் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் ஆர் ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, green revolution, irrigation policy, food policy, agricultural labor policy and cooperative policy. அதாவது விலை கொள்கை, நிலச்சீர்திருத்த கொள்கை, பசுமை புரட்சி, பாசான கொள்கை, உணவுக் கொள்கை, விவசாய தொழிலாளர் கொள்கை மற்றும் கூட்டுறவு கொள்கை போன்றவைகள் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் எழுதும் பொழுது ஒவ்வொரு பாயிண்டாக போட்டு எழுது. சரியா? அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ்னு ஹெட்டிங் போட்டுட்டு சம் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் ஆர்னு போட்டு 1 2 3 அனுச்சி கீழே எழுது. ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, க்ரீன் ரெவல்யூஷன். அப்படி நீங்கள் 1 by 1 எழுதிங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன செய்யும், பேப்பரை பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும், உனக்கு மார்க் என்ன செய்யும், எளிமையாக விடும். ரெண்டாவது என்னன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. என்னதுப்பா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி எக்கானமி.
இதுக்கு நீங்கள் என்ன ஹெட்டிங் போட்டுக்கலாம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வச்சுக்கலாம் போட்டுக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அதாவது தொழில்துறை முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பொருளாதாரத்துக்கும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் நினச்சது இருக்குது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் a very important aspect of any economy. It creates employment, promotes research and development, leads modernization and ultimately make the எக்கனாமி செல்ஃப் சஃபிஷியன்ட். என்ன செய்யுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இது என்ன செய்யுது, வேலைவாய்ப்பை உருவாக்குது, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு என்ன செய்யுது, ஊக்குவிக்குது. இதனால் என்ன செய்யுது, அந்த பொருளாதாரம் வந்து நவீனமயமாக்கலுக்கு வழிகாட்டப்பட்டு இறுதியில் என்ன செய்யுது, ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி தன்னிறைவு பொருளாதாரத்தை என்ன செய்யுதுப்பா உருவாக்குது. தன்னிறைவு பொருளாதாரம்னு என்ன அர்த்தம், நமக்குள்ள தேவையானவற்றை நாம் என்ன செய்யக்கூடிய நிலைமை உண்டாகுது, நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய நிலைமை என்ன செய்யுது உண்டாகிறது. இதான்ப்பா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. சரியா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி எக்கனாமி. இட் கிரியேட்ஸ், இது என்னெல்லாம் கிரியேட் பண்ணுன்னா எம்ப்ளாய்மெண்ட், ப்ரமோட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், லீட் டு மாடர்னைசேஷன் அண்ட் அல்டிமேட்லி மேக் த எக்கனாமி செல்ஃப் சஃபிஷியன்ட். பொருளாதார தன்னிறைவு என்ன செய்யுது, அடைய செய்கிறது. இன்ஃபேக்ட் the industrial development even puts other sectors of economy like agricultural sector and the service sector. 3 செக்டர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து மற்ற 2 செக்டர் என்ன செய்யுது பூஸ்ட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த துறைகளை வந்து வளர்ச்சியடைய ஊக்குவிக்கிறது. என்னென்ன செக்டர்ஸ்லாம், அக்ரிகல்ச்சரல் செக்டர்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டர். இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி ரிலேட்டட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேட். இது எதோடு நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னா வர்த்தக வளர்ச்சியோடு நெருங்கிய தொடர்புடையது. அது மட்டும் கிடையாது, வர்த்தக வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. சரியா, அடுத்து வந்து என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால், இண்டஸ்ட்ரியல் பாலிசி இன் 1948. இண்டஸ்ட்ரியல் பாலிசி இன் 1948. 1948லேருந்து நம்ம எந்த தொழில்துறைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, several industrial policies have been enacted since 1948. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆன் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எதுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு என்ன செய்யப்பட்டது, நிறைய கொள்கை என்ன செய்யப்பட்டது, வகுக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி பாலிசி, பிரைஸ் பாலிசி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் இண்டஸ்ட்ரியல் லேபர் பாலிசி. அதாவது சில தொழில்துறை கொள்கை என்னெல்லாம் சொன்னால், ஜவுளி தொழில் கொள்கை, சர்க்கரை தொழில் கொள்கை, தொழில்துறை வளர்ச்சி விலை கொள்கை, சிறு தொழிற்சாலை கொள்கை மற்றும் தொழில்துறை தொழிலாளர் கொள்கை. இந்த மாதிரியான கொள்கைகளுக்கு என்ன செஞ்சாங்க, 1948 என்ன செஞ்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தேர்ட் ஒன் இஸ் நியூ எக்கனாமிக் பாலிசி. அதாவது நம்மளுடைய இந்திய வரலாற்றிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக, அதாவது பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக எதை சொல்லுவாங்கன்னா 1990s நினச்சிவாங்க சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த 1990s என்ன வந்துச்சு, புதிய பொருளாதார கொள்கை என்ன செஞ்சு வந்துச்சு. சரியா, அந்த economy of India had undergone policy in beginning of 1990s. 1990களின் ஆரம்பத்தில் இந்தியாவில் என்ன செஞ்சு பொருளாதாரம் கணிசமான கொள்கை மாற்றங்களுக்கு உட்பட்டது. அதனால தான் வந்து எந்த ஆண்டை வந்து பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக சொல்லுவாங்கன்னா 1990s என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. This new model of economic reforms is commonly known as LPG. இது என்ன சொல்லுவாங்கன்னா LPG என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த புதிய பொருளாதார கொள்கையிலே என்ன வரும்னு சொன்னால் LPG தான் என்ன செய்யும் வரும். LPG known as liberalization, privatization and globalization. அதாவது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல், இந்த மூன்றினுடைய சாராம்சம் தான் என்னது எல்பிஜி. இந்த எல்பிஜிலேயே உண்டான என்னதான் நியூ எக்கனாமிக், இந்த எல்பிஜியை ப்ரொடியூஸ் பண்ண என்னதான் நியூ எக்கனாமிக் பாலிசி. சரியா, இது பொருளாதார சீர்திருத்தங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் என்ன செஞ்சு முன்னேற்றமடைய செய்தது. தீஸ் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஹேட் இன்ஃப்ளூயன்ஸ்டு the overall economic growth of country in a significant manner. சரியா, ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் என்ன செஞ்சு முன்னேற்றமடைய செய்தது. இதுதான்ப்பா 5வது பிக் கொஸ்டின். மோரார்லெஸ் இந்த லெசனில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிக் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துட்டோம். தேங்க்யூ.